பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்திற்கு ஆமேன். நாம் ஜெபம் செய்வோம். மிகுந்த கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆண்டவருடைய மனமகிழ்ச்சியான நாளின் மாலை பொழுதில், குளிர்ச்சியான இந்த நேரத்தில் உம்முடைய திருச்சமூகத்தில் மீண்டும் நாங்கள் ஒன்று கூடி வர ஆண்டவரீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த மனமகிழ்வான நேரத்திற்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கிறிஸ்து பிறப்பின் வருகையை ஆயத்தத்தோடு எதிர்பார்த்து ஒவ்வொரு நாளும் துதி பாடல்களால் உம்முடைய பிறப்பை புகழ்ந்து பாடி ஆண்டவருடைய பிறப்பின் உண்மையான மகிழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் தொடர்ந்து நீர் எங்களுக்கு கொடுத்து வருகிற இந்த ஆசீர்வாதமான நேரங்களுக்காய் உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வருடத்தின் நிறைவு கிறிஸ்மஸ் பாடகர் குழு ஆராதனைக்காய் உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை பொழுதை உம்முடைய திருக்கரங்களில் நாங்கள் தருகிறோம். ஆவியானவரின் தெய்வீகமான பிரசன்னத்தை இந்த நேரத்தில் இந்த பரிசுத்த சன்னிதானத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் பாடல்களை பாடுகிற அன்பர்களையும் இசைக்கருவிகளை மீட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. வந்திருக்கிற ஒவ்வொரு இறை மக்களும் மெய்யாகவே இவ்விடத்திலிருந்து கடந்து செல்கிற போது கிறிஸ்து பிறப்பின் உண்மையான மகிழ்வை, நிறைவை, சந்தோஷத்தை, சமாதானத்தை தங்கள் உள்ளங்களில் பெற்று கடந்து செல்ல ஆண்டவரின் கிருபை தாரும். நம்முடைய கரங்களில் எல்லா நிகழ்வுகளையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று கேள் ஜென்மிர்த்த ராயர்கே என்ற பாடலை நாம் பாடுவோம்.
திருமறையிலிருந்து நற்செய்தி பகுதியை படிக்க கேட்போம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 2வது அதிகாரம் வசனங்கள் 10 14 முடிய. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 2வது அதிகாரம் வசனங்கள் 10 தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் என்பதே பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. சபையார் அமரலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நிறைவு கேரல் சர்வீஸ்க்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய நாளிலேயும் கூட நாம் இந்த இடத்திலே ஒன்று கூடி வந்திருப்பது ஒரு மகிழ்ச்சியின் காரியம். ஒருவேளை ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்மஸ் என்று சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய குதூகலம், கொண்டாட்டம். நம்முடைய வீடுகளெல்லாம் அலங்காரம் செஞ்சு கேரல் ரவுண்ட்ஸ் வருவாங்க, அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நாம் என்ன பண்ணியிருப்போம், செய்து வைத்திருப்போம். ஆனால் இந்த ஆண்டு அந்த கேரல் ரவுண்ட்ஸ் என்ன பண்ண முடியல, நடத்த முடியவில்லை. மாறாக இந்த ஆண்டு ஆலயத்திற்கு கடந்து வந்து ஆண்டவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்ற பாடல்களை கேட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு ஆராதனையாக இந்த ஆராதனை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஆராதனையிலே ஆண்டவரோடு கூட இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற ஒரு நிகழ்விலே நீங்கள் உற்சாகத்தோடு கூட பங்கேற்கும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலேயும் கூட நாம் படிக்க கேட்ட இந்த திருமறை வார்த்தையிலிருந்து ஒரு காரியத்தை உங்களுக்கு கோடிட்டு காண்பிக்க விரும்புகின்றேன். இங்கே தேவதூதன் மேய்ப்பர்களிடத்திலே வந்து கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்கின்ற நற்செய்தியை அறிவித்தது மாத்திரம் அல்ல, ஒரு மிகப்பெரிய பரம சேனையின் திரள். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அது எப்படி இருந்திருக்கும்? மிகப்பெரிய ஒரு கூட்டம். யாருடைய கூட்டம்? ஏஞ்சல்ஸுடைய ஒரு கூட்டம் ஒன்று கூடி வந்து ஒரு அழகான ஒரு பாடலை பாடுகிறார்கள். அந்த பாடலினுடைய சாராம்சம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை. ஒருவேளை நாம் என்ன பாடல்கள் பாடினாலும், என்ன இசை கருவிகள் மீட்டினாலும், அது யாருக்கு மகிமையை தர வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருக்கு மகிமையை தர வேண்டும். இல்லை, அங்கே தேவதூதர்கள் பாடுகின்ற பொழுது அதை மையப்படுத்துகிறார்கள். சகல மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரர் ஒருவர் மாத்திரமே, அது நம்முடைய கர்த்தாதி கர்த்தர். அவருக்கு மகிமையை செலுத்துகின்ற ஒரு துதி பாடலை அவர்கள் பாடுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலேயும் கூட நாம் எதை செய்வதாயினும் கடவுளுடைய நாம மகிமைக்கென்று செய்கின்ற பொழுது நிச்சயமாகவே அதனுடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. இரண்டாவதாக அவர்கள் பாடுகிறார்கள், பூமியிலே சமாதானம். பூமியிலே சமாதானம் இல்லாத சூழ்நிலை இருக்கிறது. அந்த சமாதானம் இல்லாத சூழ்நிலை கிறிஸ்துவின் பிறப்பிலே மாறும் என்கின்ற மிக அழகான ஒரு காரியத்தை ஒப்பிட்டு காட்டுகிறார்கள். ரோம பேரரசு ஆண்ட அனைத்து நாடுகளிலும் அவங்க சொன்னாங்க, நாங்கள் அரசாளுகை செய்கின்ற எல்லா நாடு, அவர்கள் அதை உலகம் என்று குறிப்பிட்டார்கள். இந்த உலகத்திலே, ரோம உலகத்திலே சமாதானம் எங்கும் நிலவி கொண்டிருக்கிறது என்று சொல்லி பறைசாற்றி கொண்டார்கள். அதை பாக்ஸ் ரொமானா என்று சொல்லி அவர்கள் அழைத்தார்கள். அது எதனால் உண்டான சமாதானம்? அடக்குமுறையினாலும் ஆதிக்கத்தினாலும் அதிகாரத்தினாலும் உண்டாக்கப்பட்ட சமாதானம். ஆனால் இங்கே தேவதூதர்கள் பாடுகின்ற சமாதானம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற மெய்யான சமாதானம். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் வைத்து போகிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்படிப்பட்ட உண்மையான சமாதானம் இந்த பூமியிலே நிலவ வேண்டும். மூன்றாவதாக மனிதர்கள் மீது பிரியம். ஒருவேளை ஆதாம் ஏவாள் செய்த தவறின் நிமித்தமாக ஏற்பட்ட மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னால் உறவு முறிவு, பிரியம் அற்று போதல். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே ஒரு பெரிய ஒரு விரிசல் வந்தது. இல்லை, முதல்ல ஆதாம் சொன்னார், இவர் என்னுடைய எலும்பில் எலும்பும் என்னுடைய மாம்சத்தில் மாம்சமும் இருக்கிறாள் என்று சொன்னவர் அடுத்ததாக சொல்றார், நீர் எனக்கு உண்டாக்கி கொடுத்த இந்த பெண் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு உறவு முறிவு அந்த இடத்துல ஏற்படுகிறதை பார்க்கிறோம்.
அது மாத்திரம் அல்ல, இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையே ஏற்படுகின்ற உறவு முறிவு, விலங்கினத்திற்கும் மனிதனுக்கும் இடையே ஏற்படுகின்ற உறவு முறிவு, சகோதரர்களுக்கு இடையே ஏற்படுகின்ற உறவு முறிவு, காயின் ஆபேல், இப்படி எல்லா நிலைகளிலும் இந்த உறவு முறிவிலே பிரியமற்று கிடக்கிற மனிதர்கள் ஒருவர் பேரில் ஒருவர் பிரியம் காட்ட வேண்டும், ஒருவரோடு கூட ஒருவர் அன்பு செலுத்த வேண்டும் என்கின்ற மிக முக்கியமான இந்த 3 காரியங்களை மையப்படுத்தின பாடல் தான் தேவதூதர்களுடைய பாடல். முதலாவது, ஆண்டவருக்கு மகிமை செலுத்தப்பட வேண்டும், உண்மையான சமாதானம் பூமியிலே நிலவ வேண்டும், ஒருவர் பேரில் ஒருவர் பிரியம் செய்து அனைவரும் சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் என்கின்ற இந்த 3 கருத்துக்களை நம்முடைய இருதயத்திலே வைத்து இந்த ஆராதனையிலே பங்கேற்போம். ஆண்டவர் தாமே நிறைவான மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் உங்களுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தந்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். கர்த்தாதி கர்த்தர் உங்கள் அனைவரோடும் உடன் இருந்து நீங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற புதிய ஆண்டை ஒரு நன்மையின் ஆண்டாக தந்து நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த மகிழ்ச்சியான மாலை பொழுதில் மீண்டும் உங்கள் அனைவரையும் நமது ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரால் வரவேற்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். சிறப்பாக இன்று இந்த 2020 ஆண்டின் கிறிஸ்மஸ் பாடகர் குழு ஆராதனையின் நிறைவு நாள். கடந்த 6 நாட்களாக வெகு சிறப்பாக நம்முடைய ஆலயத்தில் அது நடந்து முடிந்திருக்கிறது. இன்று நிறைவு நாள். ஆகவே இந்த நிறைவு நாளில் கலந்து கொள்ளுகின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். நீங்கள் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த பல நாட்களும் நமக்கு உதவி செய்து வருகிற அன்பு சகோதரர்களை அறிமுகம் செய்து வைப்பது வழக்கம். அதேபோல் இன்று நம் மத்தியில் இசைக்கு உதவி செய்யும்படியாக தம்பி ஆலன் அவர்கள் தொடர்ந்து நமக்கு உதவி செய்து வருகிறார்கள். அவர்களை நாம் வரவேற்கிறோம். அதே போல் நமது திருச்சபையில் எல்லா திருப்பணிகளிலும் நாம் கூப்பிடுகிற போதெல்லாம் உதவி செய்கிற நமது அன்பு அண்ணன் டென்னிஸ் அவர்கள் நம்மோடு இருப்பது நமக்கு மகிழ்ச்சி. இவர்களோடு இணைந்து சிறப்பான பாடல்களை பயிற்சி எடுத்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற நல்ல ஒரு பாடகர் குழு. ஆகவே அவர்கள் நம் மத்தியில் இருப்பது, குறிப்பாக 7 நாட்களும் இந்த பிள்ளைகள் நம் மத்தியில் இருந்து இந்த ஊழியத்தை நிறைவேற்றுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் வந்து பிராக்டிஸ் பண்ணி அந்த பாடல்களை நமக்கு கொடுக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை நாம் தெரிவிக்கிறோம். இதோடு சேர்த்து இன்று நிறைவு நாள், முத்தாய்ப்பாய் சிறப்பாய் நிறைவு பெற வேண்டும் என்பது ஆண்டவரின் விருப்பம். அதனால் நாம் எதிர்பார்க்காத நேரத்தில், இந்த நேரத்தில் நமக்கு சிறப்பு விருந்தினர்களாய் நான் எப்பொழுதும் சொல்லுவது உண்டு, இப்படிப்பட்ட இசைகளை நாம் தேடிதான் போய் கேட்க வேண்டும். ஆனால் நம்முடைய திருச்சபைக்கு அது தேடி வருகிற போது நாம் என்ன செய்யணும்? பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அருமையான ஐசக் சாலமோன், டாக்டர் ஐசக் சாலமோன் அண்ணன் அவர்கள் தலைமையிலே நம்முடைய திருச்சபையிலே பல பிள்ளைகள் இசை கருவிகளை கற்று வருகிறார்கள். வயலின், கிட்டார், கீபோர்ட் போன்ற இசை கருவிகளை அவர்கள் கற்று வருகிறார்கள். பல பிள்ளைகளை அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து இந்த இசை திருப்பணியிலே எப்பொழுதும் பங்கெடுத்துக் கொள்கிற அருமையான சாம் பால் அண்ணன் அவர்கள் நம் மத்தியிலே வந்திருப்பது நமக்கு மகிழ்ச்சி. அண்ணன் அவர்களை நாம் வரவேற்கிறோம். அவர்களுடைய அன்பு மகன் மிஸ்டர் பெனின், அவர் ஒரு நல்ல ஃப்ளூட் கலைஞர். நீங்கள் கேட்டிருப்பீங்க ஒரு சில பாடல்கள். தம்பி பெனின் நம்மோடு இருப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அதோடு அரிதிலும் அரிதான இசைக்கருவி சித்தார் இசைக்கருவி. இன்றைய நாளில் சம்சத் பாய் ஐயா அவர்கள், அதாவது சித்தார் பாய் என்று அன்புடன் அழைக்கப்படுபவர். ஆகவே சம்சத் பாய் அவர்கள் இன்று நம் மத்தியிலே அவர்கள் வந்திருப்பது நமக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம். ஐயா அவர்களை நாம் திருச்சபையிலிருந்து மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். எல்லோரும் இணைந்து ஒரு கரவொலியை எழுப்பி அனைவருக்காக நம்முடைய வாழ்த்துக்களை, அவருடைய வரவிற்காய் நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவிப்போம். இதை தொடர்ந்து இசைக்குழுவினரிடமிருந்து ஒரு 3-4 பாடல்களை நாம் கேட்கப் போகிறோம். அதற்கு பிறகு நமது பாடகர் குழுவினர் ஒரு 10 கிறிஸ்மஸ் பாடல்களை கொடுக்க இருக்கிறாங்க. நான் எப்பொழுதும் சொல்லுகிறது அதுதான். இந்த 6 நாட்களும் உங்கள் வீடுகள் தேடி நாங்கள் வந்து பாடியிருந்தால் நீங்கள் ஒரு பாட்டை தான் கேட்டுட்டு என்ன செஞ்சுருப்பீங்க? முடிந்திருக்கும்.
ஆனால் நீங்கள் ஆலயத்தை தேடி வந்ததனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இசை விருந்து காத்திருக்கிறது. கிறிஸ்து பிறப்பின் எல்லா வீடுகளிலும் பாடுற பாட்டை நீங்கள் ஒரு இடத்துல அமர்ந்து கேட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறீர்கள். அதனால் இது ஒரு சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுபவமாக அது இருக்கும். சரியாக 8 மணி 8:10 இந்த நிகழ்வுகள் முடிந்துடும். அதனால் நீங்கள் அதுவரை பொறுமை காத்து அதற்கு பிறகு உங்களுக்கு அன்பான பரிசுகளும் இனிப்புகளும் உங்களுக்காக ஆலயத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை பெற்று நீங்கள் மகிழ்ச்சியோடு கடந்து செல்லும்படி நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். இப்பொழுது இசை குழுவினரிடமிருந்து நமக்கு ஒரு சில பாடல்களை நாம் கேட்போம்.
தொடர்ந்து நம்முடைய திருச்சபையின் பாடகர் குழுவினர் முன்பதாக வந்து நமக்கு பாடல்களை வழங்குவார்கள். முன்னதரை உள்ளங்கள் பறைசாற்ற நம்பாரம் தீண்டிடவே நம்மை தேடி வந்துவிட்டார். பாவங்களை மீட்க வந்த பரமனவன் பிறந்த நாளை பக்தியோடு ஏற்றி பாடுவோம் வாருங்கள். மண்ணில் உதித்த இயேசு ராஜனை புகழ்வோம். மேன்மை தேடாமல் புகழும் நாடாமல் நம் பாவம் போக்க தன்னையே பலியாக தந்த ராஜராஜனை புகழ்ந்து பாடுவோம் வாருங்கள். Bye.
மண்ணுலகில் கடவுளின் ஆட்சி மலர உன்னதத்தின் மகிமை துறந்து கன்னிமரியின் மடியில் மாடடையும் குடிலில் பாலனை விண்தூதர்கள் போல போற்றி பாடுவோம் வாருங்கள். மகனாய் மாடடை குடிலில் மந்தை காவலில் மனு உருவெடுத்த பாலகனை போற்றி பாடுவோம் வாருங்கள்.
மலர்ந்திட்ட வான் மலராம் நம் இயேசு பாலகனை இனிக்கும் தமிழில் இசையோடு பாடுவோம் வாருங்கள். மக்களின் பசி தீர்க்கும் மன்னாவாய், தாகம் தீர்க்கும் ஜீவநதியாய், முன்னணியில் கிடத்தப்பட்டிருக்கும் சாரோனின் ரோஜாவாம் இயேசு பாலகனை காண வாரீர். பாலையில் பாலனை தேடி
நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்போவியில் சிறு பாலகனாய் பிறந்தார். அவரதின் பிறப்பை பாடல் மூலம் கேட்போம் வாருங்கள். அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழுப்பி செழிக்கும். இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணையிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த செய்தி சாற்றிடுவோம்.
மெய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தையை காத்திருக்க தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதித்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். ஆலோசனை கர்த்தரே இவர் அற்புதமானவரே. வின் சமாதான பிரபு சர்வ வல்லவர் பிறந்தனரே. மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். மாட்டு தொழுவத்திலே பரன் முன்னணையில் பிறந்தார். தாழ்மையை பின்பற்றுவோம் அவர் ஏழ்மையின் பாதையிலே. மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். யாக்கோப்பில் ஓர் நட்சத்திரம் இவர் வாக்கு மாறாதவர். கன்னிமை நேரத்திலே நம்மை விண்ணதில் சேர்த்திடுவார். மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய்
உதித்தார் என்ற செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் என்ற செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் என்ற செய்தி சாற்றிடுவோம். Angels we have heard on high, sweetly singing, oh.
திருச்சபையின் செயலர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் இந்த கிறிஸ்மஸ் பாடகர் குழு பாடல் ஆராதனையில் மூலமாய் உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலும் கிறிஸ்து பிறப்பின் மாதத்தின் கிறிஸ்மஸ் பாடகர் குழு பாடல் ஆராதனைக்கு வந்திருக்கும் திருச்சபையின் குடும்பங்களுக்கும் யூடியூப் சேனல் வழியாய் நேரலையில் பங்கு பெறும் திருச்சபையின் குடும்பங்களையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சி சந்தோஷம் உங்கள் அனைவரோடும் தங்கியிருக்கும்படியாய் வேண்டுதல் செய்கின்றேன். கடந்த 29/11/2020 முதல் இன்று வரை 7 நாட்கள் கிறிஸ்மஸ் பாடகர் குழு பாடல் ஆராதனை சிறப்பாய் நடந்திட கர்த்தர் பாராட்டின தயவுக்காக முதலாவது நம் தேவாதி தேவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இத்தனை சிறப்பாய் இந்த பாடல் ஆராதனையை ஒருங்கிணைத்து நடத்தி கொடுத்த நமது ஆயர்கள் இருவருக்கும் திருச்சபையின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லா இடங்களிலும் பாடகர் குழு இல்ல சந்திப்பு நடைபெறாத வேளையிலும் நமக்கு நேர்த்தியாய் இந்த பாடல் ஆராதனை நமக்கு நடத்தி கொடுத்த நமது ஆயர்களுக்கு மீண்டுமாய் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாடகர் குழுவுக்கு குறுகிய காலத்தில் பயிற்சி கொடுத்து அதற்கேற்றவாறு இசையமைத்து திறம்பட இந்த பாடல் ஆராதனை நடத்தின நமது ஆயர் அவர்களை வாழ்த்துகின்றோம், நன்றி தெரிவிக்கின்றோம். அதோடு இசைக்கருவிகளை வாசித்த நமது அருமை அண்ணன் திரு டென்னிஸ் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து வாசித்த தம்பி ஆலன் அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதற்கு முத்தாய் நம்மோடு இணைந்து நமக்கு பாடல்கள் பாடியும் நமது பிள்ளைகளுக்கு இசை பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கும் டாக்டர் ஐசக் சாலமோன் ஐயா அவர்களுக்கு திருச்சபையின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவரோடு இணைந்து வந்திருக்கும் திரு சாம்பால் ஐயா அவர்களுக்கும் அவர் மகன் தம்பி பென் அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் திரு ஷம்ஷத் அலி அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நமக்கு கிறிஸ்து பிறப்பின் பாடல்கள் மிகவும் நேர்த்தியாய் பாடிக்கொண்டிருக்கும் நமது திருச்சபையின் பிள்ளைகளுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதுபோல யூடியூபில் நேரலை செய்வதற்கு உறுதுணையாக இருக்கும் திரு லீலி ராஜா, திரு அமல்ராஜ் மற்றும் தம்பி ஷாம் அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கிறிஸ்மஸ் பாடல் குழு பாடல் ஆராதனை சிறப்பாய் நடந்திட உறுதுணையாக ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கும் சேகர குழு உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் திருச்சபையின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த செப்டம்பர் மாதம் வழிபாட்டிற்கு ஆலயங்கள் திறக்கலாம் என்ற வழிகாட்டுதல் வந்ததிலிருந்து இன்று வரை அரசாங்க வழிகாட்டுதலின்படி நமக்கு வெப்ப பரிசோதனை கிருமி நாசினி பணியை சிறப்பாய் செய்து கொண்டிருக்கும் நமது திருச்சபையின் வாலிப பிள்ளைகளுக்கு இந்த நேரத்திலே திருச்சபையின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல் நம்ம திருச்சபையின் மின் பணியாளர் திரு இயேசுபாதம், ஆலய பணியாளர் திரு மணிமாறன், காவல் பணியாளர் திரு இ ஜோசப் ஆகியோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் திருச்சபையின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆயர்கள் மற்றும் சேகர குழுவின் சார்பில் திருச்சபையின் குடும்பங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம் அனைவருக்கும் நன்றிகளை ஏறெடுத்த திருச்சபையின் செயலர் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். ஏனென்று சொன்னால் இந்த கடினமான காலத்தில் நேர்த்தியாய் ஒரு நிகழ்ச்சியை நடத்துவது மிகுந்த கடினம். அது நம்மை போன்ற பெரிய திருச்சபைகளில் முறையாக கிருமி நாசினிகள் எல்லாம் தெளித்து ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நான் நடத்த வேண்டி இருக்கிறது. அதற்கு மிகுந்த சிரமங்கள் உண்டு. குறிப்பாக நமது திருச்சபையின் செயலர் மிஸ்டர் நாதன் சாம்வேல் அவர்கள் தன்னார்வமாக எப்பொழுதும் சொல்லாமலேயே எல்லா பணிகளையும் நிறைவு செய்கிற ஒரு நல்ல இறைப்பணியாளர். ஆகவே நம் அனைவருடைய சார்பிலே நமது திருச்சபையின் செக்ரட்டரி அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் முன்பதாக வந்து இந்த பணிகளை மேற்கொண்டு ஆயத்தம் செய்து அவர்கள் வைத்திருப்பார்கள். ஆகவே நம் அனைவரும் கரங்களை தட்டி அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லுவோம். அதே போல திருச்சாவையின் பொருளாளர் திருமதி தனசெல்வி அம்மா அவர்கள் தினந்தோறும் அவர்களும் குறித்த நேரத்திற்கு வந்து பரிசு பொருட்களை பிரித்து வைப்பது, பகிர்ந்தளிப்பது போன்ற உதவிகளை அவர்கள் நிறைவாக செய்து கொடுத்தார்கள். திருமதி தனசெல்வி அம்மா அவர்களுக்கும்
நல்ல ஒருங்கிணைப்பை செய்து கொடுத்த அவர்களுக்கு நம்முடைய திருச்சபையின் சார்பிலே நாம் கரங்களை தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அவர்களோடு நமது சேகர குழுவின் உறுப்பினர்கள் மிஸ்டர் பால், மிஸ்டர் மோசஸ், மிஸ்டர் ஜெபின் ஆகியோர் ஒவ்வொரு நாளும் எடுத்து வரப்பட்ட அந்த கிஃப்டை 3 பிரிவாக அவர்கள் பிரித்து திருச்சபையின் குடும்பங்களுக்கு தகுந்த நேரத்தில் கொண்டு சேர்க்கிற ஒரு நல்ல பணியை அவர்கள் செய்ததினாலே இந்த பணிகள் நம் சீக்கிரம் ஏறத்தாழ யோசிச்சு பாருங்க. கேரல் ரவுண்டுங்கிறது நமக்கு ஒரு பெரிய மினிஸ்ட்ரி. ஒரு மாதம் போனால் கூட அது நிறைவாக இருக்காது, எங்கேயாவது 1-2 வீடை விட்டுருவோம், அப்படி இருந்தோம். ஆனால் இந்த ஆண்டு அது நடைபெறவில்லை. எல்லா குடும்பங்களையும் தகுந்த நேரத்தில், ஒருவேளை இன்னைக்கு அவங்க gift வாங்கலைன்னா கூட நாளைக்கு அவர்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் கொடுத்து விடுவார்கள். அதே போல் மிஸ்டர் ஐசக் அண்ணன் அவர்கள் சேகர குழு உறுப்பினர், இவர்களெல்லாம் அனுதினமும் வந்து இருந்து நமக்கு உதவி செய்தார்கள். அதே போல் ஆடியோவில் மிஸ்டர் இயேசுபாதம் அவர்கள் எப்பொழுதும் நமக்கு உதவி செய்கிறவர். தம்பி சாம், தம்பி சாம் மற்றும் வாலிபர் ஐக்கியத்தை சார்ந்தவர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை ஆலயத்திலே அமர்ந்து சிறப்பாக செய்து கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நம்முடைய அன்பான வாழ்த்துக்கள். தம்பி லீலி அவர்களை சொல்லுவதற்கு வார்த்தைகளே இல்லை. அவர் ஒரு ஊழியமாகவே இதை செய்து கொண்டிருக்கிறார். இந்த திருச்சபையில் இந்த ப்ரோக்ராம் எல்லாம் நாங்கள் ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும், ஐயா நம்மிடத்துல கேமரா இருக்குது, ஆனால் அதை விட ஏன் கேமரா கிளாரிட்டியாக இருக்கும், எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நமக்கு இலவசமாக நாங்கள் தான் பிரியப்பட்டு அவரை ஃபோர்ஸ் பண்ணி ஒரு சின்ன உதவி கொடுக்க விரும்புகிறோம், அவ்வளோதான். ஆனால் வாலண்டியராக உதவியாக அவர் இந்த பணியை செய்து வருகிறார். லீலிக்கு எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். நிறைவாக சேகர் குழு உறுப்பினர் மிஸ்டர் அமுல்ராஜ் அவர்கள் இந்த ஒளிப்பதிவு செய்து அதை நேரடியாக ஒளிபரப்புவதற்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் தினந்தோறும் நமக்கு செய்து கொடுக்கிறவர் சகோதரர் அமுல்ராஜ் அவர்கள். அவர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றிகளை நான் தெரிவிக்கின்றேன். நிறைவாக அருமையான அன்பு பாடகர் குழு, ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளைகள் அர்ப்பணிப்போடு மகிழ்ச்சியோடு, எந்த ஒரு முறுமுறுப்பு இல்லை, சொல்கிற நேரத்திற்கு அந்த பிள்ளைகள் தான் வந்துடுவாங்க. பயிற்சி எடுத்து இந்த 10 நாட்களும் இந்த ஊழியத்தை நம்மளோடு சேர்ந்து நிறைவேற்றி இருக்கிறார்கள். இப்பொழுது நிறைவாக நேற்றைய தினத்தில் தூர்தர்ஷன் ரெக்கார்டிங் சென்று வந்தபோது நமது இசை பயிற்சி பிள்ளைகள் எல்லாம், ஐயா நாளைக்கு ஒரே ஒரு நிமிடம் மட்டும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, எங்கள் இசை ஆசிரியரை நாங்கள் ஒரு கௌரவிக்கணும்னு அவங்க விரும்பி கேட்டுக்கிட்டாங்க. அதனால் ஓவர் டு மிஸ்டர் டெடி. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாய்ப்புன்னு எங்களுக்கு கொடுத்த இறைவனுக்கு மறுக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஆக்சுவலாக அந்த வாய்ப்பு வந்து மாஸ்டர் மூலயமா நமக்கு வந்து தூர்தர்ஷன் வந்து நம்ம மாஸ்டர்கிட்ட சொல்லி மாஸ்டர் அதை 1000 இடம் சொல்லி நமக்கு கிடைத்த வாய்ப்பு இது கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா 2 வாரம் நவம்பர் 28ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் நடந்த நிகழ்வு தான் அது. இந்த என்டையர் அந்த 2-2.5 வாரத்தில் மாஸ்டருடைய ஒத்துழைப்பு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அது 2 வாரத்தில் ஒரு வாரத்துக்கு 3 தடவை வந்திருப்பார் மாஸ்டரு. வந்து எங்களுக்கு நல்ல பயிற்சி கொடுத்து, எப்படி சொல்கிறது எனக்கு தெரில, எனக்கு அதாவது பாடாத ராகங்களாக இருந்த எங்களை இறைவன் இசையாசிரியர் மூலமாக இசையாக்கினார் என்று சொன்னால் மிகையாகவே ஆகாது. அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து நல்ல ஒரு பயிற்சியை கொடுத்து எங்கனாலும் பாட முடியுன்றதை வந்து திரும்பியும் வெளியே கொண்டு வந்ததுக்கு மாஸ்டர்களுக்கு நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதுக்கு ஒரு சின்ன ஃபெலிசிட்டேஷனாக மாஸ்டர் வாங்க. மாஸ்டர் உங்கள் ஃபேமிலி அம்மா வாங்க. தந்தை மைந்தன் தூய ஆவியானவருக்கு எல்லா மகிமையும் மாட்சிமையும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவனுக்கு. வாயடைஞ்சு போச்சு. அது தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க,
பெரிய வயசில் இருக்கவங்களுக்கு தெரியும். பாடின வாயும் ஆடின காலம் சும்மா இருக்காதுன்னுவாங்க. ஆனால் 8 மாதம் சும்மா இருக்க வச்சுச்சு. எல்லாருக்கும் ஒரு அவுட்டிங்னா எங்கே போவாங்க? பீச்சுக்கு போவாங்க, இல்லைன்னா கோல்டன் பீச் அப்படி இப்படின்னு எங்கன்னா போவாங்க. ஆனால் எங்களுக்கு ஆவடி வர்றதே ஒரு அவுட்டிங்காக இருந்துச்சு. அதுக்கு முக்கிய காரணமாக இருந்த நண்பு சகோதரர் ஆயர் ஜோஷ் அவர்களுக்கும் சகோதரி ஷீபா ஆயர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவரிடம் எனக்கு என்னுடைய நண்பர் ஒரு செல்லம் தேவதாஸ், அவருக்கும் நான் நன்றி சொல்ல வேண்டும். அவர் தான் எனக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, நீங்கள் கான்டாக்ட் கிறிஸ்டியானா ஃப்ரான்சிஸ் டிடியில் இருக்காங்க அப்படின்னா நான் உடனே கான்டாக்ட் பண்ணி 4 கோயிலுக்கு நான் என் பேரை கொடுத்துருந்தேன். அதில் 3 ரிஜெக்ட் ஆகிடுச்சு. கடவுளுடைய கிருபை இவங்கள் மேல் இருந்தது. சிஎஸ்ஐ ட்ரினிட்டி சர்ச்சுக்கு அது கொடுத்தாங்க. அவருக்கு நேற்று நான் நன்றி சொன்னேன். அதை முடிச்சுட்டு கிறிஸ்டியானா அவங்க தான் ப்ரொடியூசர், அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி அம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா, எங்களுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணீங்க. நீங்கள் யாருங்க? நான் இந்த மாதிரி ஐசக் சாலமன் ட்ரினிட்டி சர்ச் அவ்வளோதான் சொன்னேன். அது வரதுக்குள்ளே அவங்க சார் தேங்க்யூ வெரி மச், ஃபண்டாஸ்டிக், முதல் சொன்ன வார்த்தை ஃபண்டாஸ்டிக். இன்றைக்கு வந்து பாடினவர்களே சிஎஸ்ஐ ட்ரினிட்டி சர்ச் தான் அழகாக பாடினாங்க. பாடல் ரொம்ப அருமையாக இருந்தது, ரொம்ப அனுபவித்து பாடினாங்க, ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு பாடினாங்க. இந்த முகஸ்துதிக்காக இல்லாமல் திஸ் இஸ் அ ஃபேக்ட், இந்த வேர்ட் தான் யூஸ் பண்ணாங்க. அவங்க ரொம்ப அழகாக பாடினாங்க. எங்கள் க்ரூவெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன அது ஒரு பாட்டோடு நிறுத்திட்டீங்களே இவங்களே, இது வந்த மாதிரியே போயிடுமே இது 5 நிமிஷம் அப்படின்னு ரொம்ப எங்களை இது பண்ணாங்க. பட் உங்களை வந்து ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியில் வச்சுருக்கிறோம். இப்போ ஃபர்தர் ப்ரோக்ராம்ஸ் எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு உங்களை நாங்கள் அழைப்போம் என்று ஒரு உறுதியும் கூடியிருக்கிறார்கள். அப்படி நம்மை பெருமைப்படுத்தின பாடகர் குழுவினருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கூப்பிட்டப்பெல்லாம் கரெக்டாக வருவாங்க. ஒரு புதன்கிழமையும் பண்ணியிருக்கேன், சனிக்கிழமையும் கூப்பிட்டுருக்குறேன். வந்து கரெக்டாக ஒரு 1 மணி நேரம் இருந்து ரிஹர்சல் பண்ணாங்க. அதனுடைய பலன் தான் இந்த வெற்றி நமக்கு கிடைத்தது. எல்லாம் இறைவனுக்கு. எனக்கு இந்த கொயர் பசங்கள்லாம் சேர்ந்து எனக்கு அளித்த இந்த வெகுமதியை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நிச்சயமாக சந்தோஷப்படுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேங்க்யூ. நன்றி மாஸ்டர். இது மாஸ்டர் சொன்னது வந்து உண்மைதான். அது நீங்கள் பார்ப்பீங்க 25th அன்னைக்கு இந்த நிகழ்ச்சி இந்த அளவுக்கு வந்ததுக்கு மாஸ்டர் இந்த அளவுக்கு காரணமாக அதே அளவுக்கு வந்து நம்ம ஆயர்கள் அவர்களுடைய ஈடுபாடு. அந்த நான் சொன்னேன்ல 6 ரிஹர்சல் கண்டக்ட் பண்ணோம். 6 ரிஹர்சல்லையும் ஆயர்கள் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு ஊக்குவிக்கும் விதமாக வந்து எங்களுக்கு நல்லா மோட்டிவேட் பண்ணி மாஸ்டர் சொன்னார்ல, இந்த மூமெண்ட்ஸ் இந்த கோரியோ பண்ணதெல்லாம் வந்து ஆயருடைய ஹெல்ப். அது இந்த கோரியோகிராஃபி இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஆயர் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணனால தான் இந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சு. அதனால் உங்களுக்கு 2 பேர்த்துக்கும் மனமார்ந்த நன்றி நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா அம்மா ஒரு நிமிஷம் வாங்க. கொடுங்கம்மா. நம்ம ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப ரொம்ப உறுதுணையாக இருந்த நம்ம கோயில் செக்ஷன் மணிமாறன் அவர் வந்து எங்கே இருக்க வர வந்தால் நல்லாயிருக்கும். மணியண்ணா, ஒவ்வொரு நாளும் நம்ம வர்றதுக்கு எங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை இது வைக்கிறதுக்கு அந்த ப்ளக் பாயிண்ட்டு, சேர்ஸு, டேபிள்ஸு எல்லாமே நல்லபடியாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்த மணி அண்ணா. வாங்க மணிமாறன் வாங்க. நன்றி மணி. அதுபோல் இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு எல்லா விதமான உதவியும் செய்த செயலர், பொருளர், கமிட்டி அங்கத்தினர் ஒவ்வொருவருக்கும் மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இந்த எங்களுக்கு பாடுறதுக்கான வாய்ப்பை கொடுத்த ஐயரம்மாக்கு இந்த பரிசு நாங்கள் கொடுக்கிறோம்.
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் எல்லோரும் இணைந்து இந்த கிறிஸ்மஸ் பாடல்கள் குழு கேரல் ரவுண்ட் இல்லை என்கிற ஒரு பெரிய வருத்தத்தை முடிந்த அளவு நாம் போக்கி இருக்கிறோம் இல்லையா? ஒரு மகிழ்ச்சியாக ஒவ்வொரு நாளும் ஆலயத்தில் வந்து மாலை நேரத்தில் செலவு செய்ய கடவுள் நமக்கு உதவி செய்தார். எல்லோரும் சேர்ந்து இந்த மகிழ்ச்சியை கொண்டாடுவோம். அனைவரும் நாம் எழுந்து நிற்போம். நம் அனைவருக்கும் தெரிந்த பாடல் பெத்தலியில் பிறந்தவரை போற்றி துதி மனமே என்ற பாடலை பாடி நாம் ஜெபத்தோடு இதை நிறைவு செய்ய போகிறோம். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே என்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மை உள்ள தாய்மடி தலை சாய்க்கலானா, தாழ்மையுள்ள தாய்மடி தலை சாய்க்கலானா. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனார், இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டிலே படுத்திருக்கிறார், இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டிலே படுத்திருக்கிறார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே இன்னும் பெத்தலையில். முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சி உள்ள முன்னணையிலே, இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சி உள்ள பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே என்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோ, ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோர், இங்கு ஆக்களுடன் சத்தத்துக்குள் அழுது பிறந்தார், இங்கு ஆக்களுடன் சத்தத்துக்குள் அழுது பிறந்தார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே என்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இந்தடவாய் அன்பு வைத்த எம்பெருமானே, இந்தடவாய் அன்பு வைத்த எம்பெருமானே, நாம் இன்னமுடன் போய் துதிக்க, நாம் இன்னமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே என்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. ஜெபம் செய்வோம். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரமபிதாவே, நீர் அளித்த இந்த மகத்தான வாய்ப்பிற்காக உமக்கு நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனாவினால் என்ன தடைகள் வந்தாலும் ஆண்டவரே, இப்படியாய் நாங்கள் உமது திருச்சபையின் குடும்பங்களாய் உமது ஆலயத்திலே ஒன்று கூடி வந்து உம்மை துதித்து பாடிட, ஆண்டவரே, உம்முடைய மகிமை நிறைந்த பாடல்களை கேட்க உமக்கு நன்றிகளை செலுத்த நீர் தந்த இந்த வாய்ப்பிற்காக கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கின்றோம். ஆண்டவரே, இந்த கேரல் சர்வீஸ் நடைபெற்ற ஒவ்வொரு நாளிலும் சாதகமான சூழ்நிலையை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தமைக்காக உமக்கு நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் சுவாமி. இதற்காக ஆண்டவரை ஒத்துழைத்த ஒவ்வொரு நபர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தருளுவீராக. பல நன்மைகளின் நிறைவினால் அவர்களை நிறைத்து நீர் வழிநடத்தியருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நிகழ்விலே பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தின அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளுங்க. ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரை அதிகமாக ஆண்டவரை உமக்கென்று சாட்சியாய் ஜீவிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியிலே இசை கருவிகளை வாசித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தின அன்பு ஆண்டவரே தம்பிமார்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதித்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தருடைய கரம் அவர்களோடு உடனிருந்து அவர்களை தாங்கி வழிநடத்தியருளும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இன்றைய நாளிலேயும் கூட
இந்த கேரல் சர்வீஸ்ல பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பங்களையும் பேர் பேராக நீங்க ஆசீர்வதித்தருளுவீராக. அந்த குடும்பங்களிலே உமது நன்மையான ஈவுகளை தந்தருளுவீராக. மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் தந்தருளுவீராக. பெத்தலையில் பிறந்த இயேசு பாலகன் தாமே அவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் பிறந்து ஆண்டவரே கிருபைகளை அருளி ஆசீர்வதித்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது நேச கரம் ஒவ்வொருவரோடும் உடனிருந்து வழிநடத்தியருள வேண்டும் என்றும் எங்கள் மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய இரக்கமுள்ள பாதுகாப்பிற்கும் பராமரிப்பிற்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழி நடத்துதலும் தெய்வீக சமாதானமும் சந்தோஷமும் கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமேன். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். Happy New